என்னைக்கு அந்த ஆனந்தி, வைஜெயந்தி, வளர்மதி இவங்க எல்லாரையும் மருமகளா வீட்டுக்கு கொண்டு வந்தீங்களோ அதோட எல்லாமே போச்சு அண்ணி. அதுலயும் பாவம் பார்த்த இந்த ஆனந்தியும் வளர்மதியும் 2 பேரையும் நீங்க தானே மருமகளா கொண்டு வந்தீங்க. அப்பவே எல்லாமே போச்சு அண்ணி. சரியா சொன்ன சாந்தி, சரியா சொன்னம்மா. வாழ வழி தெரியாம சாக போனவள தண்ணி தெளிச்சு தூக்கி விட்டா இல்ல இவ. அதுக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து காட்டுற நன்றிமா இது. நன்றி. நல்லாவே இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். விளங்கவே மாட்டாங்க. ஐயோ வேண்டாம்மா, தயவு செஞ்சு உங்க வாயால அவங்கள சபிக்க வேண்டாம். என்கிட்ட இருக்கிற இந்த குழந்தை மாதிரியே ஆனந்திக்கிட்டையும் குழந்தை இருக்கு. வளர்மதியும் இப்ப கர்ப்பமா இருக்கா. அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக அந்த குழந்தைங்க என்னமா பண்ணுச்சு? இல்லம்மா, எல்லாரும் நல்லா இருந்துட்டு போட்டோம். தயவு செஞ்சு சொல்றேன், உங்க வாயால சபிக்காதீங்க. சரி வாங்க அண்ணி, சாப்பிடலாம். இல்ல சாந்தி, எனக்கு வேண்டாம். இங்க பாருங்க, நீங்க சரியா சாப்பிடுறது இல்ல. அண்ணன் இருந்தா என்ன சொல்லுவாரு? அப்போ அவர் இல்லைன்னா அவர் பேச்ச கேட்க மாட்டீங்களா நீங்க? இல்ல சாந்தி, எனக்கு சாப்பிட பிடிக்கல, என்ன விட்டு. வாங்க சாப்பிடலாம். முடியல, வேண்டாம் சாந்தி. வாமா, வாங்க அண்ணி, எழுந்துரு எழுந்துரு. அக்கா, எங்க அந்த வளர்மதிய காணோம்? அந்த கருங்குயில் கவிதாவை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் போயிருக்கா. நான் காலையில தான் பார்த்தேன். பிரபல ஜோதிடர் பிச்சைமுத்து காஞ்சிபுரம் வருகை. மாப்பிள, இந்த ஜோசியர் பிச்சைமுத்து போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஏங்க விவஸ்தை இல்லாம பேசிக்கிட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைல நான் இருக்கேன். அதை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? ஏய், என்ன நீ வந்து இன்னும் பிரச்சனை பேசிட்டு இருக்க? எல்லாமே சால்வ் ஆக தானே போகுது. இவாரு சமூகம் அமைதியாயிட்டா. அப்படியே ராஜேந்திரன் இங்கே வந்து சேர்ந்துட்டான். இங்கே வாரு, இன்னும் 1 வாரம் தான் எல்லாமே செட்டில் ஆகி போயிடும். நம்ம முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், அங்கே பூஜை போடுறோம். நேராக இங்கே வந்து பங்குகளை பிரித்து ஆளுக்கு பக்காவாக செட்டில் ஆகிறோம். என்ன சொல்கிற? நீ ஒரு பிரச்சனை இல்லைடா. எங்கங்க நடக்கிறத பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் சரியா வர மாதிரியே இல்லை. அதெல்லாம் நடக்கும். அப்படி நீ சும்மா இரு. டேய் இங்கே வா வா. என்னமோ வேலை இருக்கிற போகிற மாதிரி வேகமாக போயிட்டு இருக்க. லேண்டா, நானே ஆஃபீஸ் போகாம லீவ் போட்டு இங்கே உட்காந்து இந்த வீட்டு பிரச்சனை எவ்வளோ பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னமோ வேகமாக போயிட்டு இருக்க. சரி, இப்போ எங்கே போகிற? வெளியில் வேலையாக போகிறேன். வெளியில் போய் என்ன பண்ண போகிற? சரி, பையில் என்னடா வச்சுருக்க? ஒன்றும் இல்லை. ஏண்டா, நீ எல்லாம் வெளியில் நடமாடலாமாடா? உட்காரு, உட்கார்றா. நீங்கள் வேற. சரிக்கா, நீங்க என்ன பண்ணுங்க, சமையலுக்கு ரெடி பண்ணுங்க, நான் கொடுத்துட்டு வரேன். நறுக்கி வைங்க காய. பையில 10 பைசா இல்லாமல் வெளியில் போகிறானா ஆனும் அவனும். இப்போ தான் சரவணங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருந்தேன். நீ இருந்தேன்னா அந்த விஷயத்தை உடனே சொல்லிருப்பேன்ல. ஏம்மா, இப்போ மதிய சாப்பாடு ரெடி பண்ணிடுறீங்களா? இல்லை நாங்கள் வெளில போகிறோம், அங்கேயே வெளில சாப்பிட்டு வந்துடுவா? எதுக்கு காசை கொண்டு போய் வீணா தண்டமாக்குறீங்க? எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம், சாப்பிட்டே போங்க. காப்பி ரொம்ப சூடாக இருக்க மாட்டிருக்க. தமிழகத்தில் நாளை மழை பெய்யும். குலதெய்வம் கோயிலுக்கு போய் படையல் வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. மேற்கொண்டு வேறு எதுவும் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பண்ணிடலாம். ஏங்க, வழக்கமாக என்ன செய்யணுமோ அதெல்லாம் அவங்களே செஞ்சுருவாங்க. நமக்கு உண்டான பங்கு மட்டும் நம்ம கொடுத்துட போகிறோம். இப்போ என்ன, ஏதாவது பூஜை சாமானுக்கு இது வாங்கிட்டு போகணுமா? இல்லை, நான் போனால் மட்டும் போதும், மற்ற ஏற்பாடெல்லாம் அங்கே நடந்துடும். அப்புறம் ஒரு நிமிஷம், உங்கள் சம்சாரம் வேற மாசமாக இருக்காங்க, அவங்க கோயிலுக்கு வர மாட்டாங்க. நீங்கள் கோயிலுக்கு வர்றதில் ஏதாவது பரிகாரம் இது பண்ணணுமா? நீங்கள் வர்றீங்களா என்ன? நான் வளர்மதி மாமா கிட்ட ஊரில் கேட்க சொல்லியிருக்கேன், கேட்டு சொல்கிறேன் இருக்காங்க. அதனால் நான் வந்தால் என்ன, வரலன்னா என்ன, நல்லது நடந்தால் போதும். முக்கியமாக அண்ணன் வெளியே வரணும், அதுதான் எனக்கு முக்கியம்.
இவன் எந்திரிச்சு இங்கிட்டு போறான். என்னடா இவன் சுத்த லூசு பையனாவெல்லாம் இருக்கான். மாப்பிள்ள, இவன்கிட்ட கையெழுத்து வாங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அக்கா இன்னும் கொஞ்சம் பொடியான இருக்குங்க, பொரியலுக்கு தான். ஆ ம் வைஜெயந்தி, எனக்கு ஒரு டம்ளர் தான். எதுக்கு? டீ சூடா இருக்கு, ஆத்தணும். ஏங்க கொடுத்து 5 நிமிஷம் ஆகுது, இப்போ வந்து கேக்குறீங்க? குடு. சரி இந்தாங்க. ம். டேய், இது உனக்கு கொடுத்த டீ தான்டா. என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், உன்கிட்ட தான் கேட்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்க? சண்முகண்ணனுக்கு. அண்ணே, டீ சாப்பிடுங்கண்ணே. யார் போட்டது? அண்ணே, யாரு போட்டா என்னண்ணே? நம்ம வீட்டு டீ தானே. சாப்பிடுங்கண்ணே. அண்ணே, சின்ன வயசுல நம்ம 2 பேரையும் மளிகை சாமான் அவங்க அம்மா கடைக்கு அனுப்புவாங்கல்ல, காசெல்லாம் நீ தானே வச்சிருப்ப. சைக்கிள்ல கடைக்கு போனதும் எனக்கு மறக்காம எனக்கு பிடிச்ச சீனி மிட்டாய் எல்லாம் வாங்கி தருவில்ல. அந்த சண்முகண்ணு இன்னமும் என் மனசுக்குள்ள இருக்கான்னு. 1000 சண்டை போட்டாலும் அடி மனசுல இருக்க பாசம் போகுமான்னு. இப்ப கூட நீ ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாரும் ஒன்னா போகணும்னு ஆசைப்படுறீங்க? நம்ம அண்ணன் வெளியே வரணும் தானே. சாப்பிடுன வாங்கிக்க. இறங்க. இப்ப நம்ம எங்க போறோம்னு தெரியுமா? எங்கேயோ வெளியே போகணும்னு கிளம்பி வர சொன்னீங்க, வந்தேன். இப்ப எதுக்கு கேக்குறீங்க? அடடா, அப்படியே புருஷன் பேச்ச தட்டாத பத்தினி சொன்ன உடனே ஏறி வந்துட்டா. அதானே, நான் அதாவது பேசினா நீங்க கோவப்படுவீங்க, அதனால தான் கேட்காம வந்தேன். ஏய், இப்ப சொல்றேன்டி, உங்க அக்கா மீனாட்சி வீட்டுக்கு போறோம். என்னடி அப்படியே திருன்னு முழிக்கிற? அப்படியே உங்க அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப சந்தோஷப்படுவிய, இவ்வளவு யோசிக்கிற? எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அவரை பார்க்க போறேன்னு கேட்டப்பவே விட மாட்டேன்னு சொன்னீங்க. அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா பிரச்சனை பண்ணுவீங்க. இப்ப எதுக்கு நீங்களே கூட்டிட்டு போறீங்க? சரி, நான் போயிட்டு வரணும்னு நினைச்சா என்ன மட்டும் அனுப்பி வைக்க வேண்டியதானே? நீங்களும் அதுக்கு கூட வரீங்க. இதுல என்னமோ இருக்கு. கரெக்ட் மை டியர் பொண்டாட்டி. உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. இத பார், என் கூட இனிமே நீ நிம்மதியா வாழணும்னு நினைச்சா நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும். வர்ற சங்க எலெக்ஷன்ல எங்க அப்பாவை எதிர்த்து எங்க அக்கா நிக்க போறதா முடிவு பண்ணிருக்கா. இதெல்லாம் அவளுக்கு தேவையில்லாத வேலை. இத பார்,
எங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கும் செல்வாக்குக்கும் எங்களால ஈஸியா ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியும்னா ஜெயிச்சு காட்ட வேண்டியதானே? அதை விட்டு என்கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஏய், இத பார், உங்க அக்கா எலெக்ஷன்ல நிக்காம இருக்கிறதுக்கு உன் சார்பா என்ன செய்யணுமோ உங்க அம்மா சார்பா என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு தாண்டி ஆகணும். அப்ப இதுக்காக தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? நினைச்சேன் என்னடா இவரு தானா வந்து வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்றாருன்னு. ஆமாண்டி, இதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். இத பார், இத பத்தி உங்க அக்கா கிட்ட நீயா பேசுற மாதிரி பேசுற. அவளை சங்க எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க வைக்கணும். இல்லன்னு வச்சுக்க, நீயும் உங்க அம்மா கூடவே உங்க அருமா அக்கா வீட்டுல செட்டில் ஆக வேண்டியதுதான். புரியுதா? ஏய், என்னை விட்டுட்டு போய் நிம்மதியா அங்கேயே செட்டில் ஆயிடலான்னு மட்டும் நினைச்சிடாத. அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. அவங்க கூட ஏதாவது பிளான் போட்ட உன்னையும் சும்மா விட மாட்டேன், உங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் சும்மா விட மாட்டேன். டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்டி. என்னங்க இப்படி பேசுறது உங்களுக்கே நியாயமா படுதா? அவங்களே ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்காங்க. மாமா ஜெயில்ல இருக்காரு, அக்கா எவ்வளவு வேதனையில இருப்பாங்க. நான் போய் இத்தனை நாளா அவங்களுக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. இப்ப போய் இதெல்லாம் பேசுறது தப்புங்க. ஏய், தப்போ சரியோ நீ போய் பேசுற, நான் வீட்டுக்கு வெளியே நிப்பேன். நீ உள்ள போய் பேசணும், புரியுதா? உட்கார், உட்காரு. ஏய், என்னடி ரொம்ப யோசிக்கிற? போ, சொன்ன மாதிரி பேசு. போ போ. போன்னு சொல்றேன்ல. மா, ஆ, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாரும்மா அது? இல்ல பரவாயில்ல. ஆடடடடடடே. வாம்மா மகாராணி, வா 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 வா. இப்பதான் எங்க வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு வழி தெரிஞ்சுதா? ஏன்னா நீ அந்த மீசக்கார வீரமணி வீட்டோட மருமகளாச்சே, எங்களை எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காடி? இப்ப என்னத்துக்கு இங்க வந்த? அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என் நிலைமை உனக்கு தெரியாதா? நான் நினைச்ச உடனே கிளம்பி வர மாதிரியான வீட்லயா இருக்கேன். என்ன உன் நிலைமை? அங்க இருக்கிறவங்க எல்லாம் வானான்னு தூக்கி போட்டு வர வேண்டியது தானே? பெருசா அந்த ஆப்போசிட் தலையக்கார உன் புருஷனாவன், அவன் கூட எல்லாம் போய் வாழ்ந்துன்னு கிடக்குற. அம்மா என்னம்மா அவகிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பாவம், அவ என்ன பண்ணுவா? அவளோட சூழ்நிலை அந்த மாதிரி. அம்மா நல்லா இருக்கியா? இருக்கேன்க்கா. சரி, இன்னும் திடீர்னு அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஞானோதயம் வந்துச்சா? இப்ப எப்படி அனுப்புனானுங்க? அம்மா அதில்ல, நான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. ஏதாவது சாப்பிடுறியா சித்ரா? இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன சித்ரா, என்ன யோசனையாவே இருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லக்கா, அது வந்து நீங்க எலெக்ஷன்ல நிக்கிற விஷயத்த பத்தி என் மாமனாரும் வீட்டுக்காரும் வீட்ல வந்து பேசினாங்க. நீங்க நிக்கிறதுனால பெரிய பிரச்சனை ஆயிடும், எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு பேசினாங்கக்கா. அது சம்பந்தமா என்கிட்ட ரொம்ப மோசமா பேசினாருக்கா. எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. எப்பவும் உன்னை பத்தியும் மாமா பத்தியும் தப்பா பேசுறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குக்கா. இதுல வைஜெயந்தி வேற, அவ பாட்டுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு ஏத்தி விட்டுட்டு போயிடுறா. இப்போ திடீர்னு ஏதோ புதுசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்கக்கா. சங்க
தலைவர் பதவிக்கு நீங்க வரக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்காங்கக்கா. ஏய் அவங்களால முடிஞ்சதை பாத்துக்க சொல்லிடி, நாங்களும் அவங்களான்னு பாத்துடுறோம். அம்மா அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்கம்மா. அதான் அக்காக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு யோசிச்சம்மா. அக்காவுக்கு பிரச்சனை வேற எதுவும் இல்லம்மா. வேற எதுவும் இல்லையா? ஏண்டி நீ பேசுறது எதுவும் சரியில்லையே. நீ அவ்வளோலாம் பெரிய புத்திசாலி கிடையாது. எனக்கு என்னமோ இதெல்லாம் நீயே பேசுற மாதிரி தோணவே இல்லை. இல்லம்மா நானே தான் யோசிச்சு சொல்றேன். எதுக்குமா இப்படி எல்லாம், இதெல்லாம் வேண்டாமா? எனக்கு இது புரியவே இல்லை. இரு இரு, இந்த வரேன் இருடி வரேன். அம்மா அதான பார்த்தேன். இன்னோடா என் பொண்ணு வாசலையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காளேன்னு பார்த்தேன். நீதான் வெளியில உட்கார்ந்து கிடக்குறியா? நீ எல்லாம் மீச வச்ச ஒரு ஆம்பளையாயா? தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்து பேச வேண்டியது தானே. அதை விட்டுட்டு பொண்டாட்டியை தூண்டி விட்டுட்டு வெளியில நின்று வேடிக்கை பார்த்து கிடக்குறியே, உனக்கு கேவலமா இல்ல? இத பாருங்க, மாப்பிள்ளைங்கிற மரியாதை கொடுத்து பேசுங்க. எட போனா விளக்கண்ண, உனக்கு நான் மரியாதை கொடுக்கறது? மாப்பிள்ளை ஏய், மாமியாருங்கிற மரியாதை ஒரு நாளாவது நீ கொடுத்துருக்கியா? உன் வீட்டுக்கு வந்தப்போ நீயும் அந்த மீசக்காரன் அப்பனும் என்ன என்ன பேச்சு பேசுனீங்க? எவ்வளவு கேவலமா பேசுனீங்க. என் கழுத்தை புடிச்சு வெளியில இல்ல தள்ளினீங்க. இப்ப நான் துறைக்கு புதுசா மரியாதை மரியாதை. நான் கேக்குறேன், அவ்வளவு கௌரவம் பாக்குறேன் நீங்க. நியாயமா எலெக்ஷன்ல என் பொண்ணு மீனாட்சி எழுத்து நின்னு ஜெயிக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இன்னத்துக்கு உன் பொண்டாட்டி அனுப்பி பிச்சை எடுத்துன்னு கிடக்குற. பாரு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. உன் அப்பா இருக்கிறானே மீசக்காரன், சும்மாவே வீட்டுக்குள்ளேயே எகிரின்னு கிடக்குறானே. அவன் வீட்டுக்குள்ளே எகிரலாம். சத்தியமா இந்த சங்க எலெக்ஷன்ல நின்னான்னு வச்சுக்க, ஜெயிக்கவே முடியாதியா. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நான் அவனை ஜெயிக்கவும் விட மாட்டேயா. அப்ப உங்க பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும், பரவாயில்லையா? போடா போடா போடா, என்னடா கேள்விக்குறியாகும் என் பொண்ணோட வாழ்க்கை? இப்ப மட்டும் என்ன உன் வீட்டுல என் பொண்ணு ராணி மாதிரி வாழ்ந்து கிடக்குறாளா? அத பத்தி நான் கவலைப்படுறதுக்கு? போனா போது போடா, என் பொண்ண ராஜாத்தி மாதிரி வச்சு நான் பாருங்க. அம்மா சொல்றேன்ல, கொஞ்சம் பேசாம இருங்க. நீ சும்மா இருமா. இந்த விளக்கண்ண கிட்ட எல்லாம் நான் பேசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. என்னத்த பேசுற? பேசு பேசு. இங்க பாருங்க, எலெக்ஷன்ங்கிறது வேற, வாழ்க்கைங்கிறது வேற. இது ரெண்டுத்துக்கு நீங்க முடிச்சு போடாதீங்க. எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதாங்க. ஒரு மனுஷன் நல்லா வாழணும்னா என்ன வேணா பண்ணலாங்கிறதாங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க, உங்க தங்கச்சி நல்லா வாழணும்னு உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க யோசிங்க. நீங்க பேசுறது ரொம்ப அநியாயமா இருக்குங்க. இத பாருங்க, நியாயம் தர்மத்துக்கெல்லாம் இங்க வேலையே இல்ல. எங்க அப்பா பதவிக்கு வரணும்னு எத்தனை வருஷமா ஆசைப்பட்டிருக்காரு தெரியுமா? ஏன் உங்க தங்கச்சிக்காக நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களா? டேய், வாய மூடுறா. ரொம்ப ஓவரா பேசினா கிடக்குற. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, வகுந்து போட்டுருவேன். ஜாக்கிரதையா நடந்துக்க. அம்மா கொஞ்சம் பேசாம இருங்கன்னு சொல்றேன்ல. நீ வேற ஒண்ணு போமா. எதுக்கு தம்பி இப்படி பண்றீங்க? நீங்க கிளம்புங்க. எனக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உங்க தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அப்படி நினைச்சீங்கன்னா சங்க எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா சொல்லுங்க. இப்ப சொல்ல முடியாதுங்க, கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். நீங்க கிளம்புங்க. ஏய், என்ன முடிவு பண்றாங்கன்னு கேட்டு வாடி. நல்ல முடிவா எடுக்கலன்னு வச்சுக்கோ, வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. போ போ, வீட்டு பக்கம் யாரும் தேடி பார்க்க மாட்டா. ஏய், இந்த ஆப்போசிட் தலையில ஒரு புருஷனாடி உனக்கு. போடி, பேச பேசுறான். போடா டேய், போ. உன் அப்பா கிட்ட போய் சொல்லு போ. கழுத்தை ஒண்ணும் சீவி தனியா வச்சிர மாட்டான். நாங்க பாத்துக்கிறோம். எங்க பொண்ணு பேசாதீங்க. கொடுத்தமே நாங்க பாத்துக்கிறோம். இந்த ரோட்ல வேடிக்கை பார்க்கறாங்க. அவங்க உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை தானே. இல்ல பெருசா நீங்க வேடிக்கை பார்த்து கிடக்குறீங்க. வாங்கடி அவங்க. சொன்னா கேளுங்க. பொண்டாட்டியை விட்டு எலெக்ஷன்ல நிக்காதேன்னு பிச்சை எடுக்கிறதுக்கு வந்துச்சு மூதே. அக்கா இங்க பேக் வச்சிடுறேன். சரிம்மா. வந்தாச்சா? ஏங்க
நீங்க டீ போட்டு குடிச்சீங்களா? சொல்லுங்க, என்ன அமைதியா இருக்கீங்க? நான் போடல. நீங்க போடலனா? ஏங்க கவிதாவும் என் கூட வந்துட்டா, அப்புறம் வேற யார் டீ போட்டு கொடுத்தா? யார் போட்டு கொடுத்தான்னு தெரியாது, ஆனா ராஜேந்திர கொண்டாந்து கொடுத்தான். என்னது, ராஜேந்திரன் கொடுத்தாரா? எப்பத்துல இருந்து இதெல்லாம் நடக்குது இந்த வீட்ல? எனக்கு ஒன்றும் புரியலையேங்க. இப்போ என்ன ஆச்சு? அவன் யதார்த்தமா கொண்டாந்து கொடுத்தான், குடிச்சேன். இதுல என்ன இருக்கு? ஓஹோ, யதார்த்தமா நல்லா இருக்குங்க. இப்ப அண்ணன் தம்பி எல்லாம் ஒண்ணாயாச்சு, அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அப்படியே ஒண்ணானாதான் என்ன இப்போ? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க சகஜமா கூட பேசிக்கிறது இல்ல. இல்லைங்க, அவங்க எல்லாரும் ஏதோ பிளான் பண்றாங்க. உங்களை அவங்க பக்கம் இழுத்துட்டு என்னை எங்கேயிருந்து அனுப்பணும்னு பாக்குறாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இருங்க, முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏய், வெளியே வாங்கடி. ஏய், வாங்கன்றேன்ல. வளர் வளர் வளர். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏய், என் புருஷனுக்கு யாரு டீ போட்டு கொடுத்தீங்க? ஏய், என்ன உளறற? உன் புருஷனுக்கு நாங்க ஏன் டீ போட்டு கொடுக்கணும்? எங்களுக்கு என்ன தலைவிதியா? ஏய், இன்னும் நீங்க டீ போட்டு கொடுக்காம எங்க ரூம்ல டீ டம்ளர் எப்படி வந்தது? ஏய், இங்க பார், உன் ரூம்ல டீ டம்ளர் இருந்தாலும் சரி, விஸ்கி பாட்டில் இருந்தாலும் சரி, அத பத்தில எங்களுக்கு கவலை இல்ல. சும்மா வந்து எங்க கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. ஓவரா நடிக்காத. நீ என்ன ஐடியால இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ நினைக்கிறது ஒண்ணு நடக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து ஒம்பிழுத்துட்டு இருக்க நீ? வளர், ஏன் இப்படி அசிங்கப்படுத்துற? ஏங்க, நானாங்க அசிங்கப்படுத்துறேன்? இவங்க யாருங்க என் புருஷனுக்கு டீ போட்டு கொடுக்கறதுக்கு? அண்ணி நிறுத்துங்க. நான் தான் அண்ணனுக்கு டீ கொடுத்தேன். என்னது, நீங்களா உங்க அண்ணனுக்கு டீ போட்டு கொடுத்தீங்க? நீங்களா கொண்டு போய் கொடுத்தீங்க? உங்களுக்கு கொடுத்த டீ எதுக்கு நீங்க அவர்கிட்ட போய் கொடுக்குறீங்க? ஏய், அண்ணன் குலதெய்வம் கோயிலுக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு டீ கொடுத்தாங்க, அத கொண்டு போய் அண்ணனுக்கு கொடுத்தேன். இதுல என்ன இருக்கு? ஏங்க, ஏதோ பாவப்பட்டு அன்பா உங்க அண்ணனுக்கு டீ கொண்டு போய் கொடுத்தீங்க. ஆனா இவ என்னன்னா, என்னமோ இவ புருஷனை மயக்கிறதுக்காக தான் டீ கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு பேசிட்டு இருக்கா. இப்ப புரியுதா? நாங்க ஒண்ணும் உன் புருஷனுக்கு டீ போட்டு கொடுக்கல. அவர் அருமை தம்பி தான் டீ கொண்டு போய் கொடுத்திருக்காரு. ஏங்க, நீங்க எதுக்குங்க அவருக்கு டீ கொடுத்தீங்க? இந்த பேச்சுல நமக்கு தேவைதானா? ஏய், இப்போ எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இதோட விடுங்க. நாங்கள பிரச்சனை பண்றோம்? நாங்க பிரச்சனை பண்றோமா? இவங்க தான் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நீங்க தேவையில்லாம பேசுவீங்க, அப்புறம் டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் நடிச்சிட்டு இருப்பீங்க? நான் வாய் மூடிட்டு இருக்கணுமா? எனக்கு சூடு சொன்னேன்ல. ஏய், இத பார், அதான் தெரிஞ்சு போச்சுல யார் உன் புருஷனுக்கு டீ கொண்டு போய் கொடுத்தான்னு. எதுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற? எதுவா இருந்தாலும் உன் புருஷனை போய் கேளு போ. வளர், நாங்க சாதாரணமா பேசிக்கல. யாருக்கும் அந்த கவலை வேண்டாம். ராஜேந்திர கிட்டயும் சரணம் கிட்டயும் நான் பழைய மாதிரி பேசுறது இல்ல. அவங்களும் என்கிட்ட சகஜமா பேசுறது இல்ல. இன்னைக்கு ஏதோ தற்செயலா குலதெய்வம் கோயிலுக்கு போறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்கே எவ்வளவு பெருசா? இருங்க, நீங்க எதுக்கு குலதெய்வம் கோயில் போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம தான் அங்க போலியே. நாம போனா என்ன, போகலன்னா என்ன? என் கண்ணு ஜெயில இருந்து நல்லபடியா வெளியே வரணும். அதுக்காக தான் நான் பேச போனேன். ஏங்க, உங்களுக்கு ஏங்க இந்த தேவையில்லாத வேலை? நம்ம தான் அங்க போவே போறது இல்லையே. அவங்க கூட நீங்களும் சேர்ந்து நாடகம் போடுறீங்களா? ஏய், நிறுத்து. உன் புருஷனை எங்க பக்கம் சேர்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எங்களை பத்தி அனாவசியமா பேசுற வேலையை வச்சுக்காத. இங்க பாருங்க, எங்க குலதெய்வத்துக்கு எப்படி போகணும்னு எங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு யாரும் எங்களுக்கு வந்து சொல்லி தர வேண்டாம். போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. டீயா போட்டு தரீங்க? டீ இருங்க பாத்துக்கிறேன். ஏய், இதுக்கு போய் போதுமா? சந்தோஷமா உங்களுக்கு? இதுக்கு மேல நான் அசிங்கப்படவே வேணாம். சீ. ஒரு டீ. மாமா பாத்தீங்களா மாமா? ஒரு டீ, ஒரே ஒரு டீ. அது நம்மளா போட்டு குடிச்சா சந்தோஷம். ஆனா சம்பந்தமே இல்லாதவங்க போட்டு கொடுத்தா அது சண்டை. இதான் மாமா வாழ்க்கை. என்ன நடக்க போதும்? போடா போ. பாத்துக்குங்க மாமா, பாத்துக்குங்க. வளர் சும்மாவே விடாது. என்ன ஆக போதுன்னு தெரியல, எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியல. யோசிங்க என்ன நடக்க போதோ.